நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். நமது எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்ட்ராங் மேன், சக்திமான், ஹீமேன், ஸ்பைடர்மேன். ஏன்னா அவருக்கு கை இப்படி நீட்டினா ஷேக் ஆகுறது இல்லை. நீட்டு காட்ட பத்திங்களா, என் கை ஷேக் ஆகுதா, என் கை ஷேக் ஆகுதா? நான் சொல்லல, எடப்பாடி சொல்றாரு. ஆனா ஒரு சிலருக்கு கை ஷேக் ஆகுதுன்னு சிரிக்கிறார். 32 பல்லு தெரியுற மாதிரி இப்படி கை ஆட்டாட்டி பேசுறாருல அவருக்கு கை ஷேக் ஆகலையா சொல்றாரு. பாத்தீங்களா, கை ஷேக் ஆகுதா? ஆனா ஒரு சிலருக்கு கை ஷேக் ஆகுது, அப்படியே சிரிக்கிறாரு. கை ஷேக் ஆகுறது பிரச்சனை இல்லை, ஆனா முட்டி தைக்கூடாது. முட்டி போட்டு டேபிள் கீழே முட்டி போட்டு போய் முட்டி தேஞ்சி நெஞ்சு எலும்பு சூப் வச்சு குடிச்ச மாதிரி ஆயிடும். அந்த முட்டி எலும்பு சூப் வச்சு குடிச்ச மாதிரி, நெஞ்சு எலும்பு முட்டி எலும்புலாம் சூப் வச்சு குடிப்பாங்க, ஆடுது மாடுதெல்லாம். அந்த மாதிரி எடப்பாடியாரது முட்டி தேஞ்சி போச்சு. முட்டி எலும்பு சூப் வச்சு குடிச்ச மாதிரி முட்டி தேஞ்சி போச்சு. ஏன்னா அவரு டேபிள் கீழே முட்டி போட்டு போய் முட்டி தேஞ்சி போச்சு. ஒரு தலைவர்னு சொன்னா எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். ஸோ நான் ஒரு தலைவர் இல்லைன்றது நிரூபிக்கிறார் மாதிரி தெரியுது. இதை நான் சொல்ல, நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது. அவர் சொன்னதான் நான் சொல்றேன். இன்னொன்னு அழகா ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டா, அவர் சொன்னது அதாவது 100 வருஷம் அண்ணன் எடப்பாடியார் உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கணும், 100 வருடங்கள் கடந்தவர் வாழ வேண்டும். இந்த மண்ணிலே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வாழுகிற காலமெல்லாம் அவர்தான் அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்க வேண்டும். வேற யாரும் அந்த பதவி வரக்கூடாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்க்கட்சி தலைவராக அவர் தான் இருக்கணும். 100 வருடங்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர் தான் இருக்கணும். 100 வருடங்கள் தாண்டியும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டா, அப்போதான் நம்ம தொடர்ந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு எந்த பிரச்சனை வராது. அவர் எதிர்க்கட்சி தலைவராகவும் அதிமுக பொதுச் செயலாளர். ஏன்னா இப்ப அதிமுக முடிக்க போறது வேற யாரும் இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் தான் அதிமுகவையே முடிக்க போறார். ஏன்னா அவர் எப்ப பிரச்சாரத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சாரோ அப்பவே அவர் கூட இந்த கூட்டணி கட்சி ஒன்னொன்னா கைண்டிக்குச்சு. பெருசா ஒண்ணு இல்ல, கட்சியில இருந்து இருக்கிறவங்க எல்லாம் முக்கியமானவங்க எல்லாம் வெளியே போயினே இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கூட்டணி கட்சியிலிருந்து ஒரு கட்சியா வெளியே வரப்போதான், நம்ம கூட்டணி செதஞ்சு போகுமா. அவர் எப்ப வெளியே வந்தாரோ கூட்டணியும் போச்சு, அவர் கட்சியே போச்சு. ஒரு நாள் ஒருத்தர் வெளியே வந்து நேர்கிறாங்க. சோ நம்ம தலைவர் தளபதி சொன்ன மாதிரி, அண்ணன் உதயநிதி சொன்ன மாதிரி, இப்ப ஐசியூல இருக்குது எதுன்னு கேட்டா எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக தான். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களே பேசுங்க, அரசியல் பேசு, என்ன வேணாலும் பேசு. 210 தொகுதி ஏதோ ஜெயிக்கிறேன்னு சொன்னீங்களே, 234 சொல்றது? மிஸ்டர் எடப்பாடி, நீங்களே எடப்பாடியில ஜெயிக்க மாட்டீங்க, எழுதி வச்சுக்கீங்க. உங்க சோழியை முடிக்க போறது வேற யாரும் இல்ல, எங்கள் நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர், நாளைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எனவே எடப்பாடி அவர்களே, கை ஷேக்காவலையா? கை ஷேக்காவல, பாடியே ஷேக் ஆகுது பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எடப்பாடியாரே உங்க பாடியே ஷேக் ஆக போகுது. ஜட பாடியே ஷேக் ஆகி என்ன சொல்றது, எப்படி கட்டிடம் கீழே சரிஞ்சு விடுமோ பாம்பு வச்சாலோ அந்த மாதிரி உங்க கட்டிடம் சரிஞ்சு விடும். அதனால எடப்பாடியார பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க, பிளக்காப்பாய் மாதிரி பேசாதீங்க. ஓகேவா? பெரிய மனுஷன் நடந்துங்க. பிளக்கா பசங்க தான் அப்படி பேசுவாங்க, கையாடுது காலாடுதுன்னு. ஒரு பெரிய மனுஷன்றதுனால பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க. ரொம்ப டீசெண்டா பதிவு போட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.